இன்ஷாட்டில் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு அதில் பேங்க்ராடிக் ஸ்டேஜ்லையும் நான் கொடுத்துக்குறேன். உங்களோட லோகோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபாண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு கொடுத்துட்டு 2 ஷேடோ கொடுங்க. ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஜூம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோவில் வாட்டர் மார்க் ஆட் பண்ணணுமோ அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிப்பில் போய்ட்டு ஃபோட்டோஸில் அந்த பேங்க்ராடிக் ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் அதை க்ராப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பேங்க்ராடிக் ஸ்டேஜ் வரைக்கும் தெரிஞ்சால் எனக்கு போதும். ஸோ நான் அது வரைக்கும் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணதுக்கப்புறம் அதிலே அவுட் கட்டுன்னு இருக்கும். அந்த அவுட் கட் நான் கொடுத்துட்டு அதில் குரோமாவை ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக ஆக்கிக்கிறேன். ஆக்கினதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் கொடுக்கணும். பிளெண்டில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் மார்க் வந்துடும். இப்போ நான் அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்து பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளான வாட்டர் மார்க் ரெடி ஆயிடுச்சு.